அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சித்தரை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தனது விபூதியால் அதை சரி செய்து விடுகிறார். ஒரு துளி விபூதி போதும் உங்கள் ஒட்டுமொத்த பிரச்சனையும் சரி செய்யும் ஒரு சக்தி வாய்ந்த சித்தரை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். ஆம், இந்த சித்தரை சென்று நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷம், தடை, தாமதம், கஷ்டம், நஷ்டம் அல்லது பிரச்சனைகள், நோய், எதிரிகள் தொல்லை, வம்பு, வழக்கு என அனைத்தும் நீங்கள் வெற்றி பெற முடியும். இது மட்டும் இல்லாமல் இவரை சந்திப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல. காரணம், உங்களுக்கு அவரது ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். குறிப்பாக பக்தி இருக்க வேண்டும். பக்தி இருந்தால் நீங்கள் சென்று அவரை சந்திக்கலாம். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அவரிடமிருந்து நீங்கள் வெற்றி பெற்று வரலாம். சரி, முதலில் இந்த சித்தர் எங்கே இருக்கிறார், இவரை பற்றி பார்த்துவிடுவோம். இவர் திருவண்ணாமலையில் தான் இருக்கிறார். திருவண்ணாமலை என்றாலே சித்தர்களுக்கு பஞ்சமில்லை. திருவண்ணாமலை பொறுத்தவரை சித்தர்கள் வாழும் பகுதியாகவே கருதப்படுகிறது. சித்தர்கள் நடமாட்டம், சித்தர்கள் தரிசனம் என ஏகப்பட்டதாக இருக்கும். அனைத்திற்கும் பொருந்தும். சித்தர் என்றாலே சித்தன் போக்கு, சிவன் போக்கு என்று சொல்வார்கள். அந்த திருவண்ணாமலை கிரிவல பாதையில் தான் ஒரு சுடுகாடு இருக்கிறது. அந்த இடுகாடு, அதாவது மயானக்கரை, சுடுகாட்டுக்கு மத்தியில் இவரது ஆலயம் அமைந்திருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. சித்தர் என்றாலே பல அமானுஷங்கள் உண்டு. நடு காட்டில், நடு சுடுகாட்டுக்கு மத்தியில் இவரது ஆசிரமம் இருக்கிறது. அங்கே தான் தற்போது நமது எறும்பூர் சித்தர் ஆலயம் அங்கே தான் இருக்கிறது. அவர் அங்கே தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இவரை சென்று பார்ப்பது என்பது மிகவும் கடினம். காரணம், அவரது ஆசீர்வாதம் இருந்தால் நீங்கள் போய் பார்க்கலாம். வாழ்க்கையில் நடு சுடுகாட்டில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆலயம் நமக்கு தெரிந்து எந்த சித்தருக்கும் அப்படி அமைந்ததில்லை. சித்தர்கள் காட்டில் இருப்பார்கள், மரத்தில் இருப்பார்கள், தனியாக இருப்பார்கள், அது குகையில் இருப்பார்கள், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் மயானத்தின் நடுவில் கோவிலா என்றால் அதுதான் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டிலே, ஏன் இந்தியாவிலே இதுதான் எனக்கு தெரிந்து புதுமையாக இருக்கிறது, புதிதாகவும் இருக்கிறது. அப்படி சக்தி உள்ளதாக இருக்கிறது. இவரிடம் விசாரித்தால் இந்த சுடுகாட்டுக்கு மத்தியில் தான் அவர்கள் சொர்க்கமாகவும் மிகப்பெரிய சக்தியாகவும் அந்த மயானத்துக்கு மத்தியில் தான் அமைக்க சொல்லி அவரது குருநாதர் சொல்ல உத்தரவுப்படித்தான் அமைந்திருக்கிறது. சரி, அந்த நடு சுடுகாட்டில் அவரை பார்க்க செல்ல கூட்டம் அலை மோதுகிறது. அவ்வளோ கூட்டம். என்ன அங்கே விசேஷம் என்றால், தீராத நோய்களை தீர்த்து விடுகிறார். எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் சரி, டாக்டர்கள், மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்டாலும் கூட அந்த நோயை அவர் சரி செய்யும் சக்தி இவரிடம் இருக்கிறது. நோய்களை தீர்ப்பதற்கு இவரை விட்டால் அவ்வளோ எளிதில் வேறு யாரும் கிடைப்பது கஷ்டம். எப்பேற்பட்ட பிரச்சனையும் ஒரே ஒரு சிறிய துளி விபூதி, அவ்வளோதான். அந்த விபூதியை உங்களுக்கு கொடுத்தால் அவ்வளோதான், முடிந்து விட்டது உங்களுக்கு பிரச்சனை. அந்த விபூதி மூலம் அது எந்த நோயாக இருந்தாலும் சரி, கிட்னி பிரச்சனையோ, கல்லீரல் பிரச்சனையோ, இதயம் சார்ந்த பிரச்சனையோ, தொழுநோயோ, எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, சுக்குநூறாக உடைந்துவிடும். அப்படி ஒரு சக்தி அந்த விபூதி கொண்டு. என்னதான விபூதி இருக்கிறது என்றால் தெரியாது. சிலர் மூலிகை விபூதி என்று சொல்கிறார்கள், சிலர் சித்தர்களின் கலவை என்று சொல்கிறார்கள், சிலர் விபூதியின் சக்தி என்று சொல்கிறார்கள். உண்மை என்னவென்று சித்தருக்கே தெரியும், நமக்கு தெரியாது. என்றால் சித்தர்களை பற்றி யார் தெரிந்து வைத்திருப்பார்கள்? அவருக்குத்தான் தெரியும். அந்த அளவுக்கு சக்தி உள்ளவர்கள். இந்த கோவிலுக்கு சென்று இந்த சித்தரை பார்த்தால் உங்களுக்கு பலவிதமான அமானுஷங்களும் ஆச்சரியங்களும் நடக்கிறது. கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவது, நோயிலிருந்து விடுபடுவது, எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடுவது, கஷ்டம், நஷ்டம் என எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விமோச்சனங்களையும் விடைகளும் அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி செய்து விடுவதாக இங்கே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நிறைய அன்பர்கள் போய் பார்த்து சித்தரிடம் ஆசி வாங்கி அவர்களது ஆசீர்வாதமும் அனுகிரகமும் வாங்கி வாழ்க்கையில் நன்றாக வாழ்கிறார்கள். அதை நம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. நீங்கள் சித்தரை சென்று வழிபடுங்கள். ஆனால் அடர்ந்த சுடுகாட்டு வழியாகத்தான் நீங்கள் செல்ல வேண்டும். தைரியம் முதலில் வேண்டும். ஏனென்றால் நிறைய அடர்ந்த காடு, காட்டுக்கு மத்தியில் சுடுகாடு, சுடுகாட்டுக்கு மத்தியில் தான் இவரது சமாதி இருக்கிறது. அங்கே தான் சித்தரை வாழ்ந்து கொண்டு வருகிறார். மிகுந்த கவனமும் ஜாக்கிரதையும் தேவை. நீங்கள் கிரிவல பாதையில் சென்று எறும்பு சித்தர் அவருக்கு கூடிய கோவில் கட்டால் யாரை கட்டாலும் சொல்வார்கள். அங்கே சென்று நீங்கள் ஈஸியாக அவரை தரிசனம் செய்யலாம். போய் சென்று வழிபட்டு வளமுடன் நலமுடன் வாழ
எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.